அவர்கள் 1977 அருப்புக்கோட்டையில போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்று விட்டார். பொறுப்பேற்ற பிறகு அருப்புக்கோட்டையில நன்றி சொல்வதற்கு அந்த அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல வருகிறார். அவர் நன்றி சொல்ல வருகின்ற பொழுது சாயந்தர நேரம் ஆயிடுது. அப்ப விவசாய வேலையை முடித்து விட்டு வந்த ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வேட்டியையும் சேலையையும் மரத்துல கட்டி வச்சு காய வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து விட்டு புரட்சி தலைவர் கேட்கிறார், ஏன் இவங்கெல்லாம் வேட்டி சேலையை காய வச்சு, இவங்கெல்லாம் விவசாய கூலி தொழிலாளர்கள் தலைவர, இவங்ககிட்ட இந்த ஒரு வேட்டி சேலை தான் இருக்குது. இங்க வேலை முடிஞ்ச பிறகு, இந்த விவசாயம் முடிஞ்ச பிறகு அங்கேயே தண்ணியில வேட்டி சேலையை துவச்சு போட்டு அதை காய வச்சு அப்புறம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. நாளைக்கும் இதை தான் கட்டி கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு மாற்று வேட்டி சேலை இல்லை என்று உடன் வந்தவர் சொன்னார். புரட்சி தலைவர் மனதிலே குறித்து கொண்டார். உடனடியாக புரட்சி தலைவர் தனது ஆட்சி காலத்திலே கொண்டு வந்ததுதான் மனிதனுடைய மானத்தை காப்பதற்கு கூட இந்த நாட்டில்